அனைவருக்கும் வணக்கம். வீடு, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடிய பரிகாரத்தை பார்க்கலாம். வீடு அல்லது நிலம் தொடர்பான பிரச்சனைகள் அல்லது இடத்தை வாங்கவோ விற்கவோ முடியாமை, வாடகைக்கு நல்ல வாடகைக்காரர்கள் இல்லாமை போன்றவற்றுக்கு செவ்வாய்க்கிழமையில் செய்யப்படும் இந்த 9 வார பரிகாரம் மிக சிறந்ததாக கூறப்படுகிறது. எப்பொழுது பரிகாரம் செய்வது? செவ்வாய்க்கிழமை மட்டும், அதுவும் செவ்வாய் ஹோரையில். செவ்வாய் ஹோரை என்பது செவ்வாய்க்கிழமையில் காலை 6லிருந்து 7, மதியம் 1லிருந்து 2, இரவு 8லிருந்து 9 மணி அளவில் செவ்வாய் ஹோரை உண்டாகும். அதற்கு தேவையானவை: ஒரு அகல்விளக்கு, நல்ல பெரியதான அகல்விளக்கு, மஞ்சள் பூசி 6 குங்கும பொட்டு இட்டு வைத்துக் கொள்ளலாம். இரண்டாவது பொருள் கல்லுப்பு. மூன்றாவது பொருள் நல்ல தேங்காய் சுத்தம் செய்து மஞ்சள் பூசி பொட்டை வைத்துக் கொள்ள வேண்டும். நான்காவது பொருள் ரூபாய் 5 நாணயம். இந்த வழிபாடை எவ்வாறு செய்யலாம் என்று பார்க்கலாம். பூஜை அறையில் ஒரு இடத்தில் அகல் விளக்கை வைக்கவும். இடத்தை மாற்றக்கூடாது. விளக்கில் கல்லுப்பை பரப்பி அதன் மீது தேங்காயை வைக்கவும். திரியில் ரூபாய் 5 நாணயத்தை வைத்து தீபம் ஏற்றவும். தினமும் வழக்கமான பூஜை செய்யும் போது இதற்கும் தீபம் தூபம் காட்ட வேண்டும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பழைய நாணயத்தை மாற்றி புதிய ரூபாய் 5 நாணயம் வைக்கவும். பழையவற்றை சேகரித்துக் கொள்ளவும். 9 வாரங்கள் முடிந்ததும் நாணயங்களை முருகன் கோவிலிலுள்ள உண்டியலில் வைக்கவும். கல்லுப்பு மற்றும் தேங்காயை கால்படாத இடத்தில் விட்டுவிடவும். வீடு, நிலம், வாடகை தொடர்பான தடைகள் நீங்கி விரைவில் நல்ல பலன்கள் கிடைக்கும்.